ஸ்க்ரீன் பிளே ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் விட நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பில் இருக்குல்ல. ஆமா, கனெக்ஷன் அதான். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னா இந்த படம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரைபல் கம்யூனிட்டியை பத்தி பர்ஃபெக்டா இவங்க தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி காமிச்சிருந்தாங்க, அதே தான், சேம் தான். பட் அதை டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பழைய காலத்து டைம், ஹிஸ்டாரிக் டைம்ல காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட். ஆமா, இதான் அதை விட ஏன்ஷியன் கதை. இது அதை விட நல்ல படம், சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1 விட நல்லா இருக்குங்களா? அந்த கம்பேரிசன் வேணாம் ப்ரோ. நான் கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். நான் ஒரு கிளியர் மைண்டடாக வந்து பார்த்தேன். எனக்கு ஒரு டபுள் ட்ரீட் மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாலும் அது ஃபுல்ஃபில் பண்ணோம். சில பேருக்கு வந்து இந்த கொஞ்சம் லேக் ஆகி போனால் சில பேர் பிடிக்காது. இதில் லேக் இருக்குது. அந்த லேக்ல என்ன கதை சொல்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு படம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். உண்மையில நல்ல படம் தான். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அவசர மைண்டோட வந்து பார்க்க வேணாம். நல்லா இருக்கு. விஷுவல் ட்ரீட் ஒன்று என்ன கேட்டால், விஷுவல் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா விஷுவல் ட்ரீட்டு தான் சொல்லுவேன். ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பீரியடிக் ஃபிலிம் எடுக்க முடியுமா எனக்கு வியப்பாக இருக்குது. பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பாராட்ட வேண்டியது மியூசிக். எனக்கு இன்னும் வந்து நிறைய பேருக்கு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல, எனக்கும் தெரியல. சீரியஸாக அவரை நான் இப்போ கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ரிஷப் ஆக்டிங் பிச்சுட்டாரு மனுஷன். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. நல்லா டேரக்ட் பண்ண, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு பேக்கேஜாக எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தா தான் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா கொடுத்துருக்காங்க. கூஸ் பம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கம்மி 125 crores இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப் வந்து உயிரை கொடுத்து நடிக்கவும் செஞ்சுருக்காரு, டைரக்டும் பண்ணியிருக்காரு. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்டு படம், ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கான படம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நம்ம உடனே அதை அந்த ஒவ்வொரு கஷ்டமும் அந்த ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஸோ பழைய காலத்து அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய காமெடி படம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி. அந்த இன்டர்வல் சீனில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்துச்சு. காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். லாஸ்ட் ½ an hour தான் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இது படமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும். வெளியே போறதுனால என்ன பிரச்சனை, ஒரு ராஜா உள்ள வர்றதுனால என்ன பிரச்சனை, ஒரு சின்ன கதையை வச்சு நல்லா பெருசா காமிச்சிருக்காங்க. அந்த டிவோஷனல்ஸ் இது வந்து ரொம்பவே காமிக்காம அந்தந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அது காமிச்சு. ஏன்னா ரொம்ப டிவோஷனலா காமிச்சா படம் ரொம்பவே டிவோஷன் சாமி படம் ஆயிரும். அப்படி இல்லாம எங்க வேணுமோ அங்க மட்டும் கரெக்டா காமிச்சிருக்காரு. ஒன்ல என்ன எங்க விட்டாங்களோ அது என்ன ரீசன், அதுக்கு என்ன பேக்ரவுண்டு, ஸோ அந்த அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த ராஜா காலத்துக்கு என்ன ரைவல்ரி என்ன எதுன்னு அடுத்த பாட்டு லீடு கொடுக்கலாம். ஒவ்வொரு சீன்ஸும் அவர் வரும்போது VFX ஆகட்டும், அவரோட ஆக்டிங் ஆகட்டும், மாஸ் பலமா இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்பதான் வந்து மதராசி பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் வந்து அதுலயே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃபரன்ஸ்னா என்ன சொல்றது, அது வந்து இப்போ எடுத்திருக்கிறது வந்து இன்னும் பாஸ்ட்ல வந்து நடந்தது. அந்த காந்தாரா 1ல அந்த கல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி அது மக்கள் கிட்ட போச்சு, அந்த ராஜா கதை, அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா. வில்லன் வந்து அப்பா பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கலான்ற அளவுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் கேரக்டரா ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அதே ஒரு செகண்ட் ஹாஃப் இப்போ சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்து முடிக்கும் போது எப்படி அது வந்ததுன்னு லீட் கொடுத்தாங்க. ஸோ சாப்டர் 2க்கும் நல்ல லீடா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்ட் 3 வந்து பார்க்கணுன்ற மாதிரி தான் வந்து படம் பார்த்த பிறகு 1000 கோடி அப்படிங்கிறது நிறைய பேர் பாஸ் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு படத்துல ஸ்டஃப் இருக்கு, அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கு, அந்த அளவுக்கு சிலிர்க்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிதான் சொல்லுவோம். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ண தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சும்மா இந்த சண்டை பார்த்து போர் அடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த CGIயோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. கிளியராக இருந்திருக்கு. ரிலேட்டிவாக இருந்திருக்கு. படம் ஃபுல்லாக நல்லா இருக்கு. பார்க்கலாம்.